சரிடா. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மீன். மீன் எப்படி ஓகே சார். கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது ஃபார்முலா குடுக்குறேன். மீன் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, எக்ஸ் பார் ஈக்குவல் டு சம்மேஷன் இது பேர் சம்மேஷன் எக்ஸ் பை என். ஓகேங்களா? ஓகே சார். இது பேர் என்ன சம்மேஷன். சம்மேஷன்னா என்னன்னு தெரியுதுங்களா? சமோஷ். ஏன்னா இருக்கிற வேல்யூலாம் குடுத்துருப்பாங்க. அதாவது ம். டேட்டா வேல்யூ x1, x2 இந்த மாரி நெறைய டேட்டா வேல்யூ குடுத்துருப்பாங்க. சரிங்களா? அப்ப ஆமா சார். அத்தன டேட்டா வேல்யூ என்ன பண்ணணும்? ஆட் பண்ணிட்டு, ஓகே சார். எத்தன டேட்டா வேல்யூ குடுத்துருக்காங்களோ, அத்தன டேட்டா வேல்யூவும் கவுண்ட் பண்ணி டிவைட் பண்ணிக்கணும். ஓகே சார். இதுதான் மீனோட ஃபார்முலா. சரிங்களா? ஓகே சார். சும்மா சாம்பிளுக்கு ஒரு கொஸ்டின் குடுக்குறேன். 2, ஓகே. 10, 8, 12. ஃபைண்ட் மீன். எப்படி கண்டுபிடிப்பீங்க? மீனோட மீன். நோட்டேஷன் பார்த்தீங்கன்னா, எக்ஸ் பார் நோட் பண்ணுவாங்க. எக்ஸ் பார் நோட் பண்ணா அதுக்கு பேரு மீன். நான் கெட்டிக்கே எழுதாம மீன். எழுதிட்டேன். மீன்னா எக்ஸ் பார் நோட் பண்ணுவாங்க. மீனுக்கு நெறைய நேம் இருக்குது. மீனு, ஆவரேஜ் ஓகேங்களா? ஓகே. எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஓகே. ஓகே எக்ஸ்பெக்டட் சார். வேல்யூ இஎஃப்எக்ஸ் நோட் பண்ணுவாங்க. இல்லைன்னா எக்ஸ்பெக்டட் வேல்யூம்பாங்க அதுக்கு பேரு. இன்னொன்னு ஓகே. அரித்மெடிக் மீன்பாங்க. அரித்மெடிக் மீன்பாங்க. அது ஏஎம் நோட் பண்ணுவாங்க. இது எது பண்ணாலும் நம்ம இதுதான். சரிங்களா? ஓகே சார். சரி எப்படி மீன் கண்டுபிடிக்கலாம்? ஆ எப்படி? இத எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு சார் டிவைட் பை 4. ஆமா. எத்தனை வேல்யூ இருக்குதோ அது பண்ணி போடணும். சரிங்களா? அப்ப 2 பிளஸ் 10 பிளஸ் 8 பிளஸ் 12 32 by 4 சார். ஓகே. 10, 12, 22வா? 22. 32 ஓகே, ஓகே. 30. 20, 30, 32 கரெக்ட் மேம். 32 டிவைடட் பை 4 எக்ஸ் பார் ஈக்குவல் டு 8. இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்லுங்க எக்ஸ்பிளைன் பண்றோம். இல்ல சார். சரி மீன் முடிஞ்சுதா? அடுத்து நாம யார பார்க்க போறோம்? வேரியன்ஸ் பார்க்க போறோம். வேரியன்ஸோட ஃபார்முலா என்ன? வேரியன்ஸ் தான் நீங்க கேட்டிருந்தேன் அன்னைக்கு கரெக்ட்டுங்களா? ஆமா சார். வேரியன்ஸோட ஃபார்முலா என்னவா இருக்கும்? எனி ஐடியா? சார். வேரியன்ஸோட ஃபார்முலா என்னம்மா? தெரியாது சார். சரி வேரியன்ஸோட நோட்டேஷன் பார்த்தீங்கன்னா, சிக்மா ஸ்கொயர்ன்னு நோட் பண்ணுவாங்க. அல்லது வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு நோட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஓகே சார். சம்மேஷன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் தி ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை என். இதுதான் வேரியன்ஸோட ஃபார்முலாமா. ஓகே சார். ஓகேங்களா? ம். சரி இப்ப நம்ம மேல இருக்கிற டேட்டாவை எடுத்துக்கோங்க. மேல இருக்கிற டேட்டா 2, 10 இதுதானே. அப்ப அது வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது என்ன வேணும்? எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் வேணும். அடுத்தது என்ன வேணும்? எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் தி ஹோல் ஸ்கொயர் வேணும். டேபிள் ஃபார்ம் பண்றேன் வேரியன்ஸ் கண்டுபிடிக்க. சரிங்களா? ஓகே சார். இதே ப்ராப்ளத்துக்கு வந்து என்ன பண்ண போறோம்னா, மீன் அண்ட் வேரியன்ஸ் கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? மீன் கண்டுபிடிச்சாச்சு. வேரியன்ஸ் நம்மளுக்கு வேணும். சரியாம்மா? இப்ப ஓகே 2, சார். 10, 2, 10, 8, 12 தானே. அப்ப ஆமா எழுதுங்க. சார். 2, 2, 10, 8, 12. 12, அப்ப இதனோட சம்மேஷன் ஆல்ரெடி போட்டீங்க. இதனோட சம்மேஷன் 32ன்னு போட்டீங்க. எழுதிக்கீங்க. 32. ஓகே சார். அப்ப எக்ஸ் பார் அழகா போட்டீங்க. 32 டிவைடட் பை 4 தட் இஸ் ஈக்குவல் டு 8ன்னு எழுதிட்டீங்க. அப்ப இந்த ஆமா எக்ஸ் சார். பாருக்கு பதிலா என்ன எழுத போறீங்க? 8ன்னு என்ட்ரி பண்றீங்க. 8. ஓகே சார். அப்ப என்ன பண்ணணும்? எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். இங்க இருக்கிற வேல்யூ ஒவ்வொன்னுமே எக்ஸ். இங்க இருக்கிற ஒவ்வொரு வேல்யூமே எக்ஸ். அப்ப அது கரஸ்பாண்டிங்கா 2யும் மைனஸ் பண்ணி எழுதணும். அப்ப 2 மைனஸ் 8 எவ்வளவுமா? மைனஸ் -6. 10 மைனஸ் 8 ரா? 2 சார். 8 minus 8, 0. 12 minus 8, 4. 4. அப்ப என்ன பண்ண போறீங்க? x minus x bar whole square. அதாவது minus 6 whole square. எவ்வளவுமா? 36. 36. 2 square. 4. 4. 0 squared 0. 0. Again 4 squared. 4 squared வேல்யூ 16. 16. இப்ப நம்ம அடுத்தது என்ன பண்ணணும்? இதனோட சம்மேஷன் கண்டுபிடிக்கணும். ஓகே சார். அப்ப எவ்வளவு வரும்? 36 plus 4 plus 0 plus 16. 56 சார். 56. அப்ப n வேல்யூ 4 அப்ப ஆமா சார். 56 by 4. 14 சார். போட்டு இவ்வளவுதான் மீன் வேரியன்ஸ் கண்டுபிடிக்கக்கூடிய பேசிக் கான்செப்ட். ஓகே சார். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ மீன் வேரியன்ஸ் எனக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ ஓகே கொஞ்சம் சார். கிவியாவே நம்பர் கொடுக்குறேன். இதை வச்சு நீங்க கால்குலேட் பண்ணி போட்டீங்கன்னா மீன் வேரியன்ஸ் முடிஞ்சது. ஓகே சார். ஸோ இப்போ நீங்க ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க. ப்ராக்டிஸ் பண்ணி ஆன்சர் அனுப்புங்க. ஃபைண்ட் மீன் அண்ட் வேரியன்ஸ்.
for the following data, for the following values. 10, 18, 25, 40, 32, 12. சரிதான். இதுக்கு நீ இப்ப இங்க ஆன்சர் போட்டு அனுப்புங்க. நான் வெரிஃபை பண்றேன். ஒன் பை ஒன்னா மூவ் பண்ணலாம். ஏன்னா கஸ்டமர் இருக்கீங்க. அதனால ஒன் பை ஒன்னா மூவ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னா நான் என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கேனோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் பிளான் பண்ணி சொல்லிக் குடுக்குறேன். சரிங்களா? ஓகே சார். சார் டவுட் இருந்தா கிளியர் பண்ணி கேட்டுக்குங்க. இல்ல சார். மேல நீங்க ஸ்க்ரால் பண்றீங்களா சார்? அந்த ஃபார்முலாலாம் எழுதுறதுக்கு.